நம்ம திருச்சிக்குள்ள எந்த லாரியுமே பகலில் இனிமேல் உள்ளே வர முடியாது. ஏன்னா நம்ம இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ல, பால் பண்ண சிக்னலில் போகிறதுக்கே கெடுப்பாது, வயலூரில் என்னடா வண்டியில் போகிறதுக்கே கெடுப்பாகும்னு சொல்லியிருந்தோம்ல. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, திருச்சியில் காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் எந்த லாரியுமே சிட்டிக்குள்ளே வரக்கூடாது. அப்படி நீ வேற ஊருக்கு போகணுன்னா ஹைவே டு ஹைவே தான் கனெக்ட் ஆகி போய்க்கணும். அந்த மாதிரி ஒரு ரூல்ஸு இப்போ வச்சுட்டாங்க. இந்த ரூல்ஸை யார் போட்டா அப்படின்னா, நம்ம திருச்சி கலெக்டர் தான் இந்த ஆர்டரை வந்து இஷ்யூ பண்ணியிருக்காரு. நான் இன்னைக்கு ரோட்டில் போகிறப்ப தான் பார்த்தேன், என்னடா பேரிகார்டை வச்சு ஒரு டிராஃபிக், நான் மீட்டிங்னு நினச்சிட்டேன்ப்பா. கடைசியில் பார்த்தா நம்ம திருச்சிக்கு ஒரு டிராஃபிக் குறையறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கிறாங்க. இப்போ வீடியோவில் பார்க்குறீங்களா, இந்த பேனர் வந்து சின்னதாக சர்வீஸ் ரோட்டில் இருக்குது, அதாவது சிட்டிக்குள்ளே என்ட்ராகிற இடத்துல இருக்குது. பட் ஆனால் இது இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஹைவேலே ஒரு பெரிய பேனராக இருந்தால் லாரி டிரைவர்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ பேனரை மட்டும் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வைக்கலான்னு நான் நினைக்கிறேன். நம்ம திருச்சியில் இப்படி ஒரு ஸ்டெப் எடுத்துருக்கிறாங்க டிராஃபிக் குறையறதுக்கு. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முக்கியமாக லாரி ஓனர்ஸ், லாரி டிரைவர்ஸ் தெரிஞ்சுக்கங்க, திருச்சி சிட்டிக்குள்ளே நீ பகலில் உள்ளே வர முடியாது.